முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடாக விளங்கக்கூடிய திருத்தணி முருகன் கோவிலுக்கு சென்று வந்த அனுபவங்களை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சென்னை சென்ட்ரல்ல இருந்து திருப்பதி போகக்கூடிய சப்தகிரி எக்ஸ்பிரஸில் ஏறி ஒரு 1.5 hour ட்ராவலில் வந்து திருத்தணி போயிட்டோம். திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கோவிலுக்கு போகிறதுக்கு ஃப்ரீ பஸ் சர்வீஸ் இருக்குது. மலை அடிவாரத்துலேருந்து நடந்தும் போகலாம். நாங்கள் போகும்போது மட்டும் பஸ்ஸில் போயிட்டோம். எவ்வளோ வாகனங்கள் வந்து மலை உச்சியில் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று படிக்கட்டு, இன்னொன்று இந்த மலைப்பாதை. நம்ம பொதுவாக எல்லா ஆன்மீக வீடியோக்களுமே சொல்கிறது தான், எந்த ஒரு மலைக்கோவிலுக்குமே வந்து நடந்து போகிறது ரொம்பவே நல்லது. அப்புறையே நாங்கள் போகும்போது பஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மலையடி வாரம் வரைக்கும் பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் நடந்து போகலாம் அப்படி தான் பிளான் பண்ணோம். ஆனால் அந்த ஃப்ரீ பஸ் வந்து மலையடி வாரத்தில் நிற்காதான். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக மலை உச்சிக்கே போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போனதுனால எங்களுக்கு இதை பற்றி தெரியல அவ்வளோவா. சரி, ஓகே, வரும்போது நடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போயிட்டோம். அப்படி நாங்கள் ரிட்டர்ன் நடந்து வரும்பொழுது, ஸ்டெப்ஸ் வழியாக வரும்பொழுது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். அந்த தவறு நீங்கள் யாரும் பண்ணக்கூடாது. அது என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறது அந்த வீடியோவோட எண்டில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். திருத்தணி மலை உச்சியிலிருந்து அடிவாரம் வரைக்குமான எல்லா இடங்களையும் மேக்ஸிமம் இந்த வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் திருத்தணிக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்த முழுமையான அனுபவம் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். பூஜைக்கு தேவையான மாலை, அப்புறம் ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு நேராக கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். மலைப்பிரதேச கோவில்களுக்கே உரிய அந்த சில்னஸ், அப்புறம் நாங்கள் வேறு பஸ்ஸில் தான் போனோமா, அதனால் வந்து எங்களுக்கு எந்த ஒரு டயர்ட்னஸுமே இல்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளில் தான் நாங்கள் திருத்தணிக்கு போனோம். அதனால் பக்தர்களோட வருகை வந்து அதிகமாகவே இருந்தது. ஆனாலும் எந்த விதமான டென்ஷனும் பரபரப்பும் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாகவே வந்து சாமி கும்பிட முடிஞ்சது. ஆக்சுவலாக இந்த திருத்தலத்தோட பேர் வந்து திருத்தணிகை, கோபத்தை தணிக்கக்கூடிய இடம். முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த பிறகு தமக்கு இருக்கக்கூடிய அந்த கோபத்தை தணித்து கொள்வதற்காக வந்த இடம்தான் இந்த திருத்தணிகை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த திருத்தணி. அப்படி இந்த திருத்தணிக்கு அவர் வரக்கூடிய வழியில் ஒரு சில இடங்களில் வந்து ஓய்வு எடுத்துகிட்டு வருவார். அதில் ஒரு முக்கியமான இடம் தான் வந்து சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய குன்றத்தூர். ஸோ குன்றத்தூர் முருகன் கோவிலை பற்றியும் நாம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், முழுமையான வீடியோ. அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் மேலே கார்டில் கொடுக்குறேன், அதே மாதிரி எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வியூ ஃபுல்லாகவே வந்து நாங்கள் கோவிலில் வந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் எடுத்த வீடியோ. அந்த பசுமையான மலைகள், கோவில் கோபுரம், பக்தர்களோட வருகை, ஓ முருகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியூ சூப்பராக இருக்கும் பார்க்கவே. இங்கேயும் வந்து வானரங்களோட வருகை, அதாவது குரங்குகளோட வருகை அதிகமாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு வந்து அட்டகாசம் பண்ணலை. ஒரு லேசான மழை, குளிர், பனி அந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டில் வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஏரியாலாம். கார்த்திகை தீபம், பங்குனி உத்திரம்லாம் ரொம்ப விசேஷமான நாள். எல்லாத்துக்கும் மேலே ஆடி கிருத்திகை வந்து ரொம்பவே சிறப்பான நாள்னு சொல்கிறாங்க இந்த திருத்தணியை பொறுத்த வரைக்கும். கூட்டம் அதிகமாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து பொது தரிசனத்தில் தான் போனாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பக்தர்கள் இருக்கிற அந்த க்யூ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருந்தது. அதனால் பொது தரிசனமாகவே இருந்தாலும் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் ஈஸியாகவே போக முடிஞ்சது. முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட திருத்தலமாக அறியப்படக்கூடிய இந்த திருத்தணி முருகன் கோவிலுக்கு போகிறதுக்கு 365 படிக்கட்டுகள் ஏறணும், நடந்து போகிறதா இருந்தால். அந்த 365 படிக்கட்டுகள் வந்து எதை குறிக்குது அப்படின்னா 365 நாட்களை குறிக்குது. ஸோ அதனால் நான் ஏற்கனவே சொன்னல, கார்த்திகை தீபம், ஆடி கிருத்திகை இந்த மாதிரி ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கும் ரொம்ப விசேஷமான நாள் இந்த திருத்தணி முருகன் கோவிலை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இடத்துல வந்து இந்த கோவில் கோபுரத்தினுடைய ஃபுல் வியூ வந்து நமக்கு அப்படியே கிளியராக தெரியும். ஸோ நிறைய பேர் இந்த இடத்துல வந்து நின்றுட்டு தான் ஃபோட்டோஸ், வீடியோ, செல்ஃபிலாம் எடுப்பாங்க. கிபி 9ஆம் நூற்றாண்டில், அதாவது சோழர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவிலில் மற்ற 5 படை வீடுகளில் இல்லாத ஒரு வேறுபாடு, ஒரு வித்தியாசம், ஒரு சிறப்பம்சம் இங்கே இருக்குது. அது என்ன அப்படின்னா, இங்கே வந்து சூரசம்ஹாரம் நடத்துறதில்ல. ஏன் அப்படின்னா, முருகர் இங்கே வந்ததே வந்து கோபத்தை தணித்து கொள்வதற்கு அப்படிங்கிறதுனால தான். அதனால் இந்த திருத்தலம் வந்து முருகருக்கு மட்டும் இல்லை, பக்தர்களாகிய நமக்குமே வந்து நம்மளுடைய கோபம், பகை, வன்மம் இந்த மாதிரியான தீய எண்ணங்கள் அனைத்தையுமே வந்து தணிந்து போகச் செய்து நமக்கு வல்லமை தரக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த திருத்தலத்துக்கு உண்டு. நாங்கள் தரிசனம் முடிஞ்சு வெளியே வரும்போது பக்தர்களோட வருகை இன்னுமே அதிகமாக இருந்தது. முருகனின் அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி மற்றும் பழமுதிர்ச்சோலை, இந்த 6 படை வீடுகளில்
சென்னை பெருநகர வாசிகள் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் திருத்தலமாக இந்த 5ஆம் படை வீடான திருத்தணி முருகன் கோவில் இருக்குது. சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு புறப்படும்போது இதோ தெரியுது பாருங்கள், இந்த படிக்கட்டில் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 365 படிக்கட்டுகள் கொண்ட இந்த வழியில் நாங்கள் மலை ஏறும்போது தான் பஸ்ஸில் வந்துட்டுமே அப்படிங்கிறதுனால இறங்கும்பொழுது இந்த வழியை பயன்படுத்தி இறங்க ஆரம்பித்தோம். அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணோம். படி பூஜைன்னு ஒன்று இங்கே ரொம்பவே ஃபேமஸான ஒரு வழக்கமாக இருக்குது. மலையடிவாரத்திலிருந்து மலை உச்சி வரைக்குமே ஒவ்வொரு படியிலையும் கற்பூரம் ஏற்றி வழிபடுறாங்க. பல்வேறு வேண்டுதல்களை முருகனிடம் முன்வைத்து அவங்க வழிபடக்கூடிய இந்த படி பூஜையை பார்க்கும்பொழுது ரொம்பவே பிரமிப்பாக இருந்தது. அந்த படிக்கட்டுகளோட ஓரத்தில் ஒரு சில இடங்களில் வியாபாரிகள் இருந்தால் கூட பக்தர்களுக்கு, குறிப்பாக இந்த மாதிரி பல்வேறு வேண்டுதல்களை முன்வைத்து படி பூஜை செய்யக்கூடிய பக்தர்களுக்கு நம்மளால் எந்த ஒரு இடையூறும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அமைதியாக ஒரு இரைச்சல் இல்லாமல் அவங்க தங்களோட வியாபாரங்களை பார்க்குறது நம்மளால் கவனிக்க முடிஞ்சது. நான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன்ல, நாங்கள் இறங்கும்பொழுது படிக்கட்டு வழியாக நடந்து வந்துட்டோம், அப்போ நாங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்ல. அது என்ன அப்படின்னா, நாங்கள் ஏறும்பொழுது பஸ்ஸில் போயிட்டதால் எங்களுக்கு தெரியல, செப்பல் போட்டுகிட்டே போயிட்டோம். அப்புறம் அதுக்கான ரேக்கில் அங்கே செப்பல்லாம் வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டோம். இறங்கும்பொழுது படிக்கட்டு யூஸ் பண்ணோம். மற்ற கோவில் மாதிரி நாங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் தான் படிக்கட்டில் இந்த மாதிரி பூஜையெல்லாம் செய்கிறத பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்பவே சங்கடமாயிடுச்சு. முருகர்கிட்ட மானசீக மன்னிப்பு கேட்டுட்டு பாதனைகள் அனைத்தையும் தனி பேக்கில் கேரி ஓவர் பண்ணிவிட்டு கீழே இறங்கணும். அதனால் நீங்கள் மலை ஏறும் பொழுது பஸ்ஸில் போகிறீங்க அல்லது வேறு வாகனத்தில் போகிறீங்கன்னா அதே மாதிரியே கீழே இறங்கிடுங்க. இல்லை படிக்கட்டுகள் வழியாக மலை ஏறி போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா கீழே செப்பலை விட்டுட்டு மலை ஏறி அதே மாதிரியே படிக்கட்டு வழியாக கீழே இறங்குவாங்க. அதுதான் ஒரு சரியான வழிமுறையாக இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் வரைக்குமே பொடிநடையாக வேடிக்கை பார்த்துட்டே நடந்து வந்துட்டோம். வர வழியில் ஒரு டீசெண்டான காஃபி ஷாப்பை பார்த்தோம். அப்புறம் என்ன, உள்ளே போயிட்டு நச்சுன்னு ஒரு டீ பிஸ்கெட் சிறப்பாக முடிச்சுட்டு அப்படியே நடந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். சென்னை சென்ட்ரலுக்கு லோக்கல் ட்ரெயின் ரெடியாக இருந்தது. ஏறணும். ஒரு 2-3 ஸ்டேஷன் வந்த உடனே சீட்டு கிடச்சிது. ஒரு குட்டி தூக்கத்தோடு ரிலாக்ஸ்டாக சென்னை சேர்ந்துட்டோம். தேங்க்யூ.